அவங்க போட்டிங்கிறது இருமுனை தான். அவங்க 3 பேரும் ஒரே பக்கம். அவங்க 2000 நாங்கள் தான் அதுக்கு நேர் இருமுனை தம்பியா சரி நிறைய இடங்கள்லயே சரி விட்டு கொடுக்காம அரசியல் இருந்தாலும் நீங்க நிறைய விஷயங்கள் இப்போ அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அவரோட விஷயங்கள் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்களும் இப்போ எப்படி ஒரு டிவிக்கேவே நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தான் இதுல சீனியராக அப்படிங்கிறப்ப உங்க இந்த கேள்வி வந்து இல்லை அதையெல்லாம் திருப்பி செய்யணும். அது உங்க 2000 அதான் ஒரு 6 கொடுக்குறேன். அவர் ஐயா வந்து பெண்களுக்கு இலவசம் ஸ்டாலின் ஒரு ஆண்கள் அது மட்டும் நகரங்களில் பெருநகரங்களில் எல்லா தமிழ்நாடு முழுமைக்குமே இலவசம். யார் வேணாலும் வரலாம் போகலாம். அதை நான் ஏற்கிறேன். அந்த ஆட்சி முறைக்கு நான் நேர்க்கிறாங்க. என் நாடு என் நாட்டு மக்களை வந்து கையேந்திர கூட்டமாக இல்லாமல் ஒரு தன்மானத்துக்கு தலையிலிருந்து வாழ வைக்கிறது. இலவசமே கொண்டு கொண்டே போனால் அது இழக்கிற பணத்தை எங்கிருந்து வீடு கட்டுறது கேட்டு ஒரு நாள் வந்து வீட்டுக்கடனை சமாளிக்க முடியாமல் குடும்பமே தற்கொலை பண்ணுற மாதிரி நாட்டுக்கடனை சமாளிக்க முடியாமல் நாடு பொருளாதார வீழ்ச்சி சந்திக்கும் போது நிலைகுலைந்து போயிடும். இப்போ சுற்றுச்சூழலாக நாடு சரி அப்புறம் பசி வரும் வறுமையினால அது கொலை கொள்ள இதெல்லாம் நம்ம சட்டம் பண்ணிச்சு இதெல்லாம் பேராபத்து இருக்கு. அதனால நான் அதை வந்து ஏற்படும். அதில் வந்து அண்ணன் தம்பி பாசம் அதெல்லாம் வேறு. அரசியல் கோட்பாடு நிலைப்பாடு அதில் தம்பி எடுத்து வச்ச நிலைப்பாட்டை நான் கேட்பேன். அடிப்படையில் அவர் ஏன் ஈவேரா வந்து அவர் கொள்கைங்கிறது எந்த கொள்கையை எடுத்தாருங்கிறதுல அதில் நான் கொண்டு போயிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே அதில் பேசி வாயில்லை. அவர் பாத ஒரு திராவிடம் இவங்க திராவிடம் ஒரு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இருக்குது. நாங்கள் தமிழ் தேசியத்தின் குழுங்கிற திராவிடம் அது ஏற்புடையதாக இல்லை. அதனால தம்பிகளுடைய கருத்தை அவங்க கருத்தோட நாங்கள் எதிர்த்து நான் வந்து பெண்கள் சம வாய்ப்பு அப்போ கொடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துக்கு 4 பேர் பண்டாரம் தச்சர் கொண்டு ஓட்டார் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது அதில் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம். அதனால கடைசி ஒரு கேள்வி மேனிஃபெஸ்டோ வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. பார்ட்டிகள் வந்து அவங்க தேர்தல் அறிக்கை ஆட்சி மறைவு ஆட்சி நடக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்கீங்க. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இந்த போன எலெக்ஷன்ல பார்த்தோம்னா வந்து கரூர் மாதிரியான பகுதிகளை பட்டியல் அடுத்து வச்சு வந்து மக்களுக்கு வந்து இலவசங்கள் அப்படின்ற தொடர்ந்து வந்து போயிட்டு இந்த வாட்டியுமே அனைத்து கட்சி கூட்டத்திலுமே அதிமுக போன்ற எதிர்கட்சிகளை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நியாயமான முறையில இந்த தேர்தலை நடந்துக்கணும்னு உங்க கட்சி சார்பாக நீங்க வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கொடுக்குற இடத்துக்கு போவாங்க. அப்போ மக்கள் பயணிக்கிற பாதையில் நின்று 2106 பணி பழக்கம் இது ஆட்டு வியாபாரிகிட்ட பணம் படிச்சிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போன பெண்கிட்ட படிச்சிருக்காங்க. தெரியல. அப்புறம் இப்போ என்னைய கேட்குறேன். நான் உங்களுக்கு எனக்கு தொகுதிக்கு 40 லட்சம் செலவழிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 40 அண்ணன் சேர்த்து உரிய ஆவணம் மருத்துவமனைக்கு அப்பாவை சேர்த்து பணத்தை கட்டி கொண்டு வந்து என்ன ஆவணத்தை கொண்டு வருது? இப்போ ஆடு வித்தவன் என்ன ஆவணம்? ஆடு வாங்கினவன் சொல்லுங்க. அப்போ இது வந்து பறக்கும் படைங்கிற ஒன்று சாலையில் போகிறவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறது. அப்போ அந்த இது தப்பா இருக்கு. பணம் வாக்குக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது போராண்டு வாங்குறாங்கன்னா அதை கொடுக்குற ஒரு வேட்பாளர் 10 ஆண்டு தேர்தல் நிற்க தடைன்னு கூட ஒரு தேர்தல் கூட நிற்க தடைன்னு போட்டா கொடுக்க மாட்டாங்க. அதை செஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இவங்களே பீகார் தேர்தல் வாங்கிக்கிறதுக்கு 10,000 போடுறாங்க. அது வந்து இந்த தேர்தலுக்கு இந்தியாவை யார் ஆளுநர்கள பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி தான் படம் குறைஞ்சது ஒரு 10 நாடாளுமன்றமாக வென்றிருப்பாங்க. ஏன்னா நாட்டை யார் ஆளுநர் காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா. இந்திய நாட்டை தமிழ்நாட்டை யார் ஆளுறதுங்கிறது அது வலிமை வராது. சேர்ந்து எங்க
எங்கள் தலைவரை பிரதமராக நீ என்னோட இல்லை, நாங்கள் உன்னை முதல்வராக வேலை செய்யணுமா அப்படின்னு வருது இல்லை. கட்சிகள் வந்து தீவிரமா ஏற்கனவே உங்களுக்கு